ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வர்றது ஒரு விஷயம், இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு விஷயம். பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்பி உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி சக்ஸஸாகவும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துக்கலாம் எல்லாருமே. எஸ், அண்ட் கோயிங் ஃபார்வர்ட், எஸ் வி ஹேவ் மிஸ்டர் கார்த்திகேயன், CEO அண்ட் MD. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம அவரோட ஸ்பீச் கேட்டுடலாமா சார்? ஸோ ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டே கிடையாது. நாங்கள் ஏன் அந்த மீட்டப் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். ஓகே, என்கொயரிக்கு வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி BYD கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்ககிட்ட எடுத்தவங்களா இருக்கட்டும். ஏன்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாருமே வேலை முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சிருவோம். ஃப்ரான்ச்சைசி ஒரு சார்ஜர் வித்தாச்சுன்னா அதோட முடிஞ்சிருச்சு. சரி, அவங்ககிட்ட இன்கம் வந்துருச்சு, எங்களுக்கு பேக்கெட்டில் வந்துருச்சுன்னா அவங்கள ஜென்ரலாக மற்ற கம்பெனிஸ் அது ஆஃப்டர் சேல்ஸை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. வி ஜஸ்ட் வாண்ட் டு ஹாவ் சம் ரிலேஷன்ஷிப் வித் தெம். ஏன்னா இந்த ஃபீல்டு வந்து இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் க்ரோவே ஆகும். அப்போ தான் மேஜரான இன்புட்டே எங்களுக்கு இருக்கும். அதனால் நாங்கள் வந்து இப்போ மேஜராக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, எங்களோட நம்பர் ஆஃப் சார்ஜஸை நாங்கள் பார்க்கல. நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நாங்கள் போடணும்னு நினச்சோன்னா எங்ககிட்ட இருக்கிற கான்ட்ராக்ட்டுக்கு நாங்கள் இன்றைக்கோ தமிழ்நாடு முடிச்சு விட்ருப்போம். ஸோ அதனால் நாங்கள் அதை பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு கார்ஸ் இல்லை, அந்த அளவுக்கு பீப்புளுக்கான அந்த சார்ஜிங்க்கான ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால தான் நாங்கள் ஃப்ரான்ச்சைசிஸ் முன்னாடி நாங்கள் கேட்கும்போது நாங்கள் கொடுக்கவே இல்லை. நாங்கள் ஏன் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we need to invest our own money and we have to analyze it. எங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காசு திருப்பி வந்துச்சுன்னா தான் நான் இன்னொருத்தர்கிட்டேருந்து காசு வாங்கி உள்ளே போட முடியும். நான் அடுத்தவங்கக்கிட்டேருந்து காசு வாங்கி போட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எங்களுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த இதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். பிகாஸ் ஆஸ் ஃப்ரம் த டே ஒன் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரிலாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ண லாஸ் ஆகிட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த ஒரு பாயிண்டில் ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம். அதனால் எங்களுக்கு அதனால் லாபமே வந்தாலும் நாங்கள் அதை கவலைப்பட மாட்டோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி சர்வீஸ், ஏன்னா ஒரு EV சார்ஜிங்கில் இருக்கிற மேஜர் பாயிண்ட் என்னென்னா, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும், சர்வீஸும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் இனிஷியலாக நாங்களும் வந்து சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணோம் எல்லாத்தையும். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் கார் மாதிரி பேட்டரி மாதிரி நாங்களும் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணோம். பட் இம்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த கம்பெனிலேருந்து நான் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டேன்னா சர்வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு காரே உங்களுக்கு தெரியும் சார், ஏன் ஒரு வாரண்டி பீரியடில் இருக்கும்போது எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க, வாரண்டி பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் வந்துட்டு அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டு கம் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். இதில் சர்வீஸ் நல்லா இருந்து ப்ராடக்ட் நல்லா இல்லைனாலும், இப்போ சார்ஜர் நல்லா இல்லை சர்வீஸ் நல்லா இருக்கனாலும் யூஸ் இல்லை. சார்ஜர் ப்ராப்பரான ஒரு சார்ஜரை வாங்கி வச்சுக்கிட்டு சர்வீஸ் நல்லா இல்லைனாலும் வேஸ்ட். ஸோ இது ரெண்டுமே டேலி பண்ணுற மாதிரி நமக்கு ஈக்குவலான ஒரு சப்போர்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி லொக்கேஷன் கோஆர்டினேஷன் இஸ் மச் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோன்னா அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் அந்த ரெவென்யூவே இருக்குது. ஓகே, அதனால நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் ரொம்ப காஷியஸாக இருப்போம். ஏன்னா எங்களோட ஸ்ட்ராங்னஸ் எங்கன்னா, வி ஆர் லீகலி வெரி ஸ்ட்ராங் ஆன் அ சேஃப்கார்ட் சைட் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன தான் நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருந்தாலும், நல்லா பேசினாலும், ஸ்வீட்டாக பேசினாலும், வி ஆல்வேஸ் கோ வித் பிளாக் அண்ட் ஒயிட். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எது இருக்கோ அதுதான் உண்மை. ஓகே, ஸோ கலராக பேசலாம், பட் ஆனால் நடக்காது. அதனால் வந்துட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இதில் எங்களோடது என்னென்னா, நாங்கள் இன்னொரு ஆளை இன்வைட் பண்ணோம். ஃபார்ச்சுனேட்லி அவர் வரல. அன்ஃபார்ச்சுனேட்லி பாவம், அவருக்கு வேறு ஒரு ஒர்க்கில் மாட்டிக்கிட்டார். அவர் தான் எங்களோட ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் எடுத்தவர், க்ளோஸும் பண்ணிட்டார். ஏன்னா கோவிட் அப்போ எடுத்தார், அந்த டைமில் இல்லை, அடையாரில் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் எங்ககிட்ட வாங்கினார். அந்த டைமில் GBT சார்ஜர் இருந்துச்சு. அப்போ அவரோட சூப்பர் மார்க்கெட் ஃப்ரண்ட்டில் வச்சார். ரன் பண்ண முடியல, கோவிட் அப்போ எல்லாமே லாக் ஆனதுனால ஹீ குவிட் த பிஸ்னஸ். ஸோ பட் ஹீ இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் அகெயின் வித் அஸ். அதனால் அவரை தான் நாங்கள் இன்வைட் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலாக பாசிட்டிவ் ஸ்டோரி மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது, ஒரு நெகட்டிவும் தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான் அவரை நாங்கள் இன்வைட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கார், வரல. ஸோ நெக்ஸ்ட் மீட்டப்க்கு அவர் ஜாயின் பண்ணுவார். அது மாதிரி இந்த மீட்டப்போட மேஜர் அஜெண்டா என்னென்னா, வாட் ரிலாக்ஸ் இஸ் டூயிங் அண்ட் வாட் பீப்புள் ஆர் திங்கிங் அபவுட் ரிலாக்ஸ். இப்போ எங்ககிட்டேருந்தே ஒரு ட்ராபேக்ஸ் இருக்கலாம். இப்போ எங்கள் சார்ஜர் எங்கேயாவது ஒர்க் ஆகாத இருக்கலாம், எங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் சர்வீஸ் நல்லா இல்லாத இருக்கலாம், இல்லை ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டாஸ் கேட்டிருப்பாங்க, அந்த டேட்டாஸ் கிடைக்காத இருக்கலாம், இல்லை பேமெண்ட் இஷ்யூவாக இருக்கலாம்.
ஸோ எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் சொல்கிறோம். அதே மாதிரி யூ ஹாவ் டு நோ த எக்கோ சிஸ்டம். பிகாஸ் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு கேனப்பி நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கேனப்பியில் எங்களுக்கு ஒரு காசு இருக்கும்னு நினச்சிப்பாங்க. உங்கள் சார்ஜர்லேயும் லாபம் பார்ப்பாங்க, கேனப்பிலையும் லாபம் பார்த்துப்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ வி ஹேவ் வெண்டர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரைஸை தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறோம். ஸோ அதில் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக மார்ஜின் இருக்காது. அதனால் வி ஹாவ் டு நோ. ஸோ இது ஒரு வெண்டர் இருக்காங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எங்கன்னா வெண்டரோட பேமெண்ட்ஸில். நான் என் வெண்டர்ஸ்க்கு கரெக்டாக பே பண்ணுறேன்னும் போதே எங்களோட ஸ்ட்ரென்த் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பேருக்கு நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு டவுட் இருக்கும், இவங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் பிவைடி கஸ்டமர்ஸையும் கூப்பிட்டது. ஏன்னா பிவைடி இஸ் அரவுண்ட் வேர்ல்ட்லே இன்னைக்கு ரெனவுண்ட் ஒரு எலக்ட்ரிக் கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சார்ஜர் போகும்போது அது எவ்வளோ ஸ்க்ரூட்டினி பண்ணி அந்த சார்ஜரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் எந்த பிராண்டு ஓஇஎம் என்னமோ போங்க, அந்த பிராண்டு ஓஇஎம்மில் தான் சார்ஜர் போகும். எம்ஜி வாங்கினீங்கன்னா எம்ஜி தான் போகும், டாட்டான்னு போனால் டாட்டா தான் போகும், ரிலக்ஸ் சார்ஜர் வாங்கினீங்கன்னா ரிலக்ஸ்ன்னு தான் போகும், பிவைடின்னு போகாது. ஸோ அதுதான் எங்களோட டாமினன்ஸ். ஏன்னா டெக்னிக்கலி வி டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங். அதனால தான் வி ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் ஆர் ஓன் சார்ஜர்ஸ். பிகாஸ் நாளைக்கு ஒரு இடத்துல நான் சார்ஜர் வாங்குவேன், அவங்க சர்வீஸ் தரல, என்ன பண்ண முடியும்? இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் லாக் ஆகிடுவாங்க. எண்ட் ஆஃப் தி டே கஸ்டமருக்கு கவலையே இல்லை சார். அவங்க எல்லாம் இந்தியாவை பற்றி பேசின எல்லாருமே சைனா சார்ஜர்னா சார்ஜ் பண்ணாதையாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவை சார்ஜ், சொருகினா சார்ஜ் ஆகுதா, அவ்வளோதான். ஸோ சார்ஜ் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ சைனா கண்ட்ரி அதெல்லாம் யாரும் பார்க்கறது இல்லை. எண்ட் ஆஃப் தி டே அதை தான் நாங்களும் பார்க்குறோம். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இவி சார்ஜிங்கை எப்படி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம், எப்படி க்ரோ பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே ஒரு சார்ஜரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கை ஒரே ஒரு டிஸ்பென்சரோட பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் மினிமம் ஒரு 6 டிஸ்பென்சிங்காவது இருக்கும். அப்போ இவி சார்ஜிங்கும் அதே மாதிரி தான் ஆகும். அப்போ என்ன ஆகணும்னா யூ ஹாவ் டு ரிப்பீட் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்பீட் ஆகணும்னா உங்களுக்கு அந்த க்ரோத் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க திருப்பி. ஸோ அந்த டிமாண்ட் இருக்கணும், பிஸ்னஸ்க்கான டிமாண்ட் இருந்தால் தான் நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி ஒரு ஐடியா கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மீட்டப்பை நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ யூ கேன் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் அஸ். அண்ட் இப்போ ஒரு சில சஜஷன்ஸ் இருக்கலாம். இப்போ எங்கள் காம்படிட்டர் ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கலாம், அந்த ஃபீச்சர் எங்ககிட்ட இல்லாத இருக்கலாம். ஸோ அது ஏன் நாங்கள் பண்ணலைன்ற நிறைய டவுட் இருக்கும். எக்ஸாம்பிள் ஆட்டோ சார்ஜ். நாங்கள் ஆட்டோ சார்ஜ் ஒரு சில இடத்துல தான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம், எல்லா இடத்துலையும் எனேபிள் பண்ண மாட்டோம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். பிகாஸ் அது என்னென்னா எல்லா காருக்கும் ஆட்டோ சார்ஜ் சப்போர்ட் ஆகாது. அண்ட் மோரோவர் அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. அதில் என்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு சில சென்சார்ஸ், ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ஸ்கிப் பண்ணும்போது அது பேட்டரியோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும். அது இங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ எங்களுக்கு அது தெரிஞ்சதுனால நாங்கள் அதை பண்ண மாட்டோம். எங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி பார்த்தீங்கன்னா நிறைய கார் மேக் இருக்குது. இப்போ ஒரு ரெப்யூட்டட் பிராண்டு வந்து கரெக்டாக அந்த மேக் ஐடியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சில நார்மல் பிராண்டில் மேக் ஐடியே ரிப்பீட்டடாக வேறு ஒரே காருக்கு 2-3 மேக் ஐடி வரும் மாறி. ஸோ அதே மாதிரி ஒரு சில கார்லாம் உங்களுக்கே தெரியும், பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு போட்டால் தான் சார்ஜ் ஆகும். அந்த ஆக்சிலரி பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரபிள் ஷூட்டிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுனால கொஞ்சமாக நாங்கள் அந்த ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணுறோம். அதே மாதிரி we are also working on ஸ்வைப்பிங் மிஷின் பேஸ்டு சார்ஜிங். ஸோ அது ப்ராபப்ளி மெரினாவில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறோம் ஆஃப்டர் திஸ் எலெக்ஷன். ஏன்னா அது சிஎம்மோட டேட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ யார் சிஎம்மாக வருவாங்கன்னு தெரில, வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அது எப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ பெட்ரோல் பங்க்லாம் எப்படி போகிறீங்க, நேராக போவீங்க, ஸ்வைப்பிங் மிஷின் வச்சு அப்படியே சார்ஜ் பண்ணிவிட்டு வந்துடுவீங்க. நேராக பெட்ரோல் பங்க் போவீங்க, ஸ்வைப் பண்ணுவீங்க, பெட்ரோலோ டீசலோ போட போகிறீங்க, வர போகிறீங்க. பட் இவி சார்ஜிங்கில் மட்டும் ஒரு வேலெட் லோட் பண்ணோம். அது நாங்கள் ஒரு வேலெட் வச்சுருப்போம், எங்கள் காம்படிட்டர் ஒரு வேலெட் வச்சுருப்பாங்க, காமன் வேலெட் ஒன்று இருக்கும். ஸோ வேலெட்டை வந்து யூனிஃபை பண்ணலாம். வேலெட்டை யூனிஃபை பண்ணால் வேலெட் கம்மியாகும், எலிமினேட் ஆகாது. We want to eliminate wallet system. So for that swiping machine is the only option for that. உங்களுக்கு ஸ்வைப்பிங் மிஷினோ இல்லை ஃபாஸ்டேக்லேயோ இன்டகிரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபாஸ்டேக்கில் இருக்கிற அதே பேலன்ஸில் நீங்கள் காரை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ எவ்ரி கார் ஹேஸ் அ ஃபாஸ்டேக். எல்லோரும் ட்ராவல் பண்ணும்போது ஃபாஸ்டேக் யூஸ் பண்ண தான் போகிறோம். அதே வேலெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் NTPCயில் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்வைப்பிங் மிஷினோட சைன் பண்ணியிருக்கோம். ஸோ SBIயோட சைன் பண்ணி ஸ்வைப்பிங் மிஷின் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்வைப்பிங் மிஷின் லான்ச் பண்ணும்போது நீங்கள் டேரெக்டாக வரலாம், உங்கள் கார்டை போட்டுட்டு நீங்கள் 500 செக் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் சார்ஜ் ஃபார் 500. இன்கேஸ் 300ல் உங்கள் சார்ஜிங் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 200 பேங்க்லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஸோ யூ நோ நீட் டு லோட் தட் வேலெட். அந்த மாதிரி அந்த இடத்துல நெட்வொர்க் இருக்கா,
இல்லையா, நமக்கு கனெக்டிவிட்டி இருக்கா. இப்போ எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா we are expanding in ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 சார்ஜர் தான் இருக்குது, 3 சார்ஜர் இருக்குது. ஸோ 3 சார்ஜருக்காக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வேலட் யாரோ ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ரீசார்ஜ் பண்ணாலும் பேலன்ஸ் அமௌண்ட்டை திருப்பி கேட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஸ்வைப்பிங் மிஷின்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ யார் வேணுமோ எப்போ வேணுமோ சார்ஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக அந்த மாடல் நாங்கள் லான்ச் பண்ணுறோம். ஸோ அது ஆக்சுவலி அதோட சாஃப்ட் லான்ச், அதோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் இந்த மீட்டப்பை ரெடி பண்ணது மேஜராக. இந்த ஸ்வைப்பிங் மிஷின் அதை வந்து we are launching in மெரினா. மேக்ஸிமம் பை நெக்ஸ்ட் மந்த் எண்டில் we are planning to open, மே எண்டில். ஸோ தட் கோல்ஸ் a good thing for us. Apart from this, thanks for coming for இவர் வந்து ஜேம்ஸ் கோட் எடுத்திருக்காங்க. ஜேம்ஸ் கோட்டோட இதில் இருக்கிறவங்க அவங்க. அண்ட் தென் வந்து ஸோ சார் வந்து விஜயமங்கலம் அண்ட் சார் வந்து இன்னொரு கவர்மெண்ட் சைட்டில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். we always thankful for so எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி again one of our space provider. ஸோ ஏன்னா நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து இவ்வளோ சப்போர்ட் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு யூனிவர்சிட்டி அது. ஏன்னா அது ரொம்ப ஹாப்பனிங் ஸ்பாட் எங்களுக்கு. ஏன்னா அந்த பெல்ட்லேயே சார்ஜர் இல்லை, அந்த மதுராயில் பெல்ட்டில் இப்போ தான் ரீசெண்டாக ஏதோ 2-3 பெட்ரோல் பம்ப்ஸில் வந்திருக்கு. நாங்கள் வைக்கும்போது எந்த சார்ஜருமே இல்லை. அண்ட் இட் இஸ் யூஸிங் ஐ திங்க் காலேஜ் டைம் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ராப்பராக ஒரு செக்யூரிட்டி போட்டு எங்களுக்கு 24 hours சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ அகைன் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் தேங்க்யூ. ஸோ அரணை சுந்தர் எனக்கு எப்படி தெரியும்னா ரிலாக்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஏன்னா திருவண்ணாமலை, அதனால் எங்களுக்கு அப்பையிலேருந்தே பழக்கம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபஸ்ட்டு எப்போ சார், கோவிடுக்கெலாம் முன்னாடியா, வேளச்சேரி ஆஃபீஸ்லையா? ஸோ எங்களோட ஆஃபீஸ் முன்னாடி வேளச்சேரியில் இருந்துச்சு. வி ஹாவ் அ டிவி சேனல் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்திருந்தார் சார். அப்போ போட்டோம். அப்போ வந்து அந்த சாரோட வீடியோ பண்ணுற வரைக்கும் வந்து எனக்கு இவி சார்ஜிங் மேலே இந்த பிஸ்னஸ் எல்லாம் எடுப்பாங்களா, இதுக்கெல்லாம் யாராவது எனக்கு கால் பண்ணுவாங்களா, ஏன்னா நாங்கள் 2012லேருந்து இருக்கோம். அப்போலேருந்து எங்களுக்கு பெருசாக நாங்கள் தெரியாது. ஏன்னா ஈவி காரணம் என்னென்னு தெரியாது. எங்களுக்கு நிறைய கால் எப்படி வரும்னா, சார் எங்கள் வீட்டில் இன்வெர்டர் பேட்டரி போயிடுச்சு, மாற்றி தருவீங்களா, இல்லை பேட்டரி சார்ஜ் பண்ணி தருவீங்களா, இப்படிலாம் கால் வரும். ஸோ இதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். சார் இது வேறு சார்ஜரு. அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, எதுக்கு இல்லாத பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இருக்கிறத எனக்கு பேட்டரி கொடுக்கணும், சார்ஜ் பண்ணி கொடுங்கன்னு சொன்ன கஸ்டமர்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சாரோட ஒரு வீடியோ நாங்கள் போட்டோம். ஸோ ஹி வாஸ் என்தூசியாஸ்டிக். அவர் டெல்லிலாம் போயிட்டு நிறைய ட்ராவல்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்திருந்தார். அப்போ வந்து ஒரு வீடியோ பண்ணதுக்கப்புறம் தென் வி காட் ஹெல் லாட் ஆஃப் கால்ஸ். ஸோ அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, நிறைய பேர் இதை ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்காங்க, பட் யார்கிட்ட பேசணும், எங்கே பேசணும், எப்படி பேசணுன்றது தெரியல அப்படின்றது தான். ஸோ அந்த கோவிட் டைம்லேயே வந்து வி ஹவ் ஓப்பன் அரௌண்ட் 4-5 ஸ்டேஷன்ஸ் இல்லை சார் அப்பயே. ஸோ வி ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு ஓப்பன் அரௌண்ட் 4-5 ஸ்டேஷன்ஸ். அண்ட் கேரளா எக்ஸ்பென்ஷன்ஸ் கிடச்சிது. தென் வி ஸ்டாப் த ஆப்ரேஷன்ஸ் இன் கேரளா பிகாஸ் ஆஃப் ஸ்டேட் டிஸ்காம் கனெக்டிவிட்டி. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் வயபுளாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் ட்ராவல் 600 kilometers in a day, பட் யூ கான் ட்ராவல் 600 kilometers in கேரளா. ஸோ ட்ராவல் நடக்கலைன்னா சார்ஜிங் தேவைப்படாது, அண்ட் சார்ஜிங் நடக்கலைன்னா எங்களுக்கு அங்கே பிஸ்னஸ் தேவைப்படாது. ஸோ வி ஆர் ஸ்ட்ரைட் இன் திஸ். அதனால் எங்கே எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கோ, எங்கே ரோட்ஸ் ஃபெசிலிட்டி இன்ஃப்ரா நல்லா இருக்கோ அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.